Dr. Srivarma, Ayur Tarum Ayurveda, powered by Sri Kumaran Thangamaligai, Manju Group, Sims Hello Doctor, Ashwin Sweets, Amman TRY TMT Kambigal, no twist, no risk. Behind Notes Rahu Kedu Payirchi 2025 title sponsor Dr. Srivarma Wellness அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும் powered by Sri Kumaran Thangamaligai, India's most trusted jewelers, Manju Group's building legacies beyond boundaries, Sims Hello Doctor, discover the true joy of good health, Ashwin Sweets, house full of happiness, no twist, no risk, Amman TRY TMT கம்பிகள் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் கேது 7ல் ராகு. ராகுவை டைரெக்டாக குரு பார்க்க போகிறார். அப்போ என்ன விஷயம், கணவனாக இருந்தால் மனைவியால் அதிர்ஷ்டம், மனைவியாக இருந்தால் கணவனால் அதிர்ஷ்டம். இது எழுதிக்கணும். குடும்பத்தில் குழப்பமெல்லாம் இருந்தது மாறிடும். இந்த அஷ்டம சனி இருந்தால் எக்ஸசைஸ் தான் மெயின். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது தான் ஒரே விஷயம். என்னன்னா தூக்கத்தில் எழுந்துக்கணும் பாத்ரூம்க்கு ஓடுறச்ச வலிக்கு விழுந்துட்டு அஷ்டம சனின்னு திட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. பொறுமையாக கையாளணுன்றது தான் அஷ்டமசன். படிக்கட்டில் ரஜினி ஸ்டைலில் இறங்கினாங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. வண்டியில் வித்தை காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இந்த கால் ஒரு பக்கம் இருக்கும், அந்த கால் ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் தான் இதனுடைய அஷ்டமத்தினுடைய வீரியம். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ராசிகளில் யார் பார்த்தா சிம்மம் வருகிறது. அதே சமயம் 11ல் குரு வர்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு, தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், தலைவலி சம்மந்தப்பட்ட விஷயம், யோசனை இருக்கிறதெல்லாம் விட்டுறது, எல்லாமே இருக்கும். எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு யாராவது ஏதாவது ஒரு நகை போட்டிருந்தால் அந்த நகை இல்லையேன்னு யோசிச்சுருந்தா அதுக்கு கிரகத்தை குறை சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. மற்றபடி பெரிய அதிர்ஷ்டம், பெரிய அனுகூலம், காதல் கைகூடுவது, திருமணம் கைகூடுவது, பிள்ளைகளுக்கு அனுகூலம் ஏற்படுவது, பிள்ளைகள் வாழ்க்கையில் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமண தடைகள் தவிடுபொடியாக்குறது, ஏற்றம் ஏற்படுவது, வாகனத்தில் வித்தைகள் கூடாது, திருப்பாம்பரம் போயிட்டு வருவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தை தரும். நீங்களும் கோளர் பதிகத்தை கேட்டால் அனுகூலத்தை பெறுவீர்கள். இப்போது இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பூரா சிம்மராசிக்காரங்க தான் நிறையா பேர் வருவாங்க. ஏன்னா சிம்மராசி ஏதாவது ஒரு விஷயம்னா கடகராசிகிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். இன்னும் அடுத்த எப்படி இருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் அவங்க அற்புதமான பலன்கள்லாம் சொல்லுவாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னங்கன்னு கேட்டால் என்னடான்னு கேட்டாப்பல காதில் கேட்கும், என்னம்மான்னு கேட்டால் ஆப்போசிட்டாக கேட்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு அனுபவபூர்வமாக எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிம்மராசியை பற்றி பிரச்சனை இல்லை. சிம்மராசி கூட இருக்கிறவங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு கூட வரவங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு திருமண பொருத்தம் பார்க்குறது, இந்த ஜாதகம் வச்சு பார்க்கும்பொழுது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை சூப்பராக இருக்குது, பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, அது என்ன ஏதாவது ரஜ்ஜி கிச்சு சில இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட அட்வைஸ் பண்ணுறதை கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலில் முதலீடு நிறையா பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்லை இதில் மிகப்பெரிய வெற்றியாக போகிறேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக வரும். ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள் காப்பாற்றுவாங்க. ஏதோ ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தோணல்கள் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஞானகாரகன்னு சொல்லக்கூடியவர் தான் கேது. ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் மூலமான குரு மூலமாகவோ யாரோ ஒருத்தர் மூலமாகவும் இவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போய் உட்காந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அசரதியோ இல்லை குரு மூலமாகவோ அர்ச்சகர் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பெரிய பிரச்சனையிலேருந்து தவிர்க்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் வரும். சிம்ம ராசிக்கு இந்த ராசிலேயே இப்போ கேது பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல ராகு. அந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறத விட அந்த 7 குடியான சனி 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் மனைவியோட ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கும் அப்படின்னு இருக்குது. அது முக்கியமாக அவங்களுக்கு வந்து நியூட்ரஸ் ப்ராப்ளம் மனைவிக்கு வருவதற்கான வாய்ப்புகள், அப்புறம் மூட்டு வலிகள் ஜாதகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் மருத்துவ ரீதியாக அது தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது தகுந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து வெறும் நீங்கள் இங்கிலீஷ் மருத்துவம் எடுக்கிறத விட சித்த மருத்துவமோ இல்லை ஆயுர்வேதிக்கோ எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும். இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு அஷ்டமசம் நடந்து கொண்டிருந்தாலும் குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருந்து குருவால் பார்க்கப்படுற, அதனால் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு அஷ்டமசனை பற்றி கவலையே பட வேண்டாம். நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஆனால் திருமணம் முடிவானால் 2 அல்லது 3 மாதத்துக்குள்ளே உடனடியாக திருமணம் நடத்தி கொள்வது நல்லது. அதாவது வரக்கூடிய கணவன் மனைவி 2 பேரும் ஃபோனில் பேசுகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. மணமக்கள் ஃபோனில் பேசியே சண்டை போட்டு பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே நல்லபடியாக திருமணம் நடந்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இன்னொன்று வந்து இந்த வருஷம் வந்து விவசாயிகளுக்கு, இந்த சிம்ம ராசியில் பிறந்த விவசாயிகள் வந்து அவர்களுடைய பயிர்கள் தண்ணீர்னால் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அருகில் இருக்கிற வேளாண் அரங்கத்துக்கு போய் எதை பயிரிட்டால் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயிரிடுறது தான் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு ஓரளவு யோகத்தை கொடுக்கும். அந்த ஆண்களுக்கு மாத்திரம்தான் இந்த தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் கிடைக்கும். ஒரு முறை உங்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசி வெள்ளமும் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் ஒரு முறை கொடுத்துட்டு வாங்க, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக இந்த வருஷம் முழுவதும் அந்த அடுத்த ராகுகத்து பேச்சவரில் நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான். ஸோ ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை ஏற்படுத்துவார். பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரும். வேலை செய்கிற இடத்துல கொலீக்ஸ் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் கான்ஃபிடென்ட்டை உடைப்பார். ஒரு அவநம்பிக்கை, நம்மளால் இதை பண்ண முடியுமான்ற ஒரு செல்ஃப் காம்ப்ளெக்ஸ்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால திறமைகள் வெளிவரும், பாப்புலர் ஆகிடுவாங்க, ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த வருஷம் யாராவது ஒருத்தங்க சினிமாவில் பெரிய லெவலில் உச்சத்துக்கு வராங்க, அல்லது ஒரு யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிறாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் சிம்ம லக்கணம் சிம்ம ராசி சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபேமஸ் பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் வெளிவரும். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். டென்ஷன் ஏற்படும். எப்பயுமே ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர் ஆப்போசிட்டில் ஒரு நல்ல மூடோட போவாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று கேட்டு டென்ஷன் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும். எதையுமே சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். குடும்பம் இது வரைக்கும் குடும்பத்தில் அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காதவங்க கூட இனிமேல் இப்படி பண்ணலாமாப்பா அப்படி பண்ணலாமான்னு கேட்டு ஆலோசனை பண்ணுவாங்க. தம்பதியிடையே நோ ஆர்கியூமெண்ட்ஸ், சண்டையே போடக்கூடாது. அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கூட்டுத் தொழிலில் ஏமாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சதுரங்க வேட்டை படத்தில் வர மாதிரி 6 மாதத்தில் பணம் டபுள் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு ஏமாற்றிடுவாங்க. பணத்தை ஆசை காமிச்சு பணம் எதாவது இருந்துச்சுன்னா பேங்கில் தான் போடணும். நிரந்தரமான வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால தொழிலில் கடன் வாங்கியாவது புது பிரான்ச்சு போடலாம். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ராசியிலே கேது பகவான் இருக்கிறதுனால கவலை, ஓவர் திங்கிங், தூக்கமின்மை இது போன்ற மன உளைச்சல்லாம் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ திடீர் பயணம் வரும், செலவுகள் திடீர்னு ஆகும். ஸோ பணத்தை யாருக்கும் கேட்டால் கொடுக்காதீங்க, கையிருப்பு வச்சுக்கோங்க. இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு ஃபைன் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் இன்சூரன்ஸ் போடுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைனா ஃபைன் கட்ட வேண்டி வரும். எல்லோரிடமும் ஆலோசனை கேட்காதீங்க, சுயமாக முடிவிடுங்க. பிகை நியூஸ் ராகு கேது பயிற்சி 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.